நாங்க இன்னைக்கு கார்த்திகை தீபம் விளக்கெல்லாம் ஏத்தி சாமி கும்பிட்டுட்டோம். நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஊர்லன்னா பட்டாசெல்லாம் வெடிச்சு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஜாலியா கொண்டாடுவோம். இங்க பார்த்தீங்கன்னா, நாங்க தனியா தான் கொண்டாடுறது மாதிரி இருக்கும். ஹஸ்பண்டும், 4 பசங்க, நாங்க 4 பேரும் சேர்ந்து விளக்கெல்லாம் ஏத்தி, ஜாலியா அது ஒரு செலிப்ரேஷன் மாரி கொண்டாடிட்டோம். இந்த மாதிரி தான் எங்களுக்கு இங்க செலிப்ரேஷன் நடந்துச்சு. எல்லா ஃபெஸ்டிவலும் அப்படிதான் இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா, தம்பிக்கு லீவு கிடைக்காது. ஊருக்கு போய் செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தாச்சுன்னா, கார்த்திகை தீபம் லீவ் குடுக்க மாட்டாங்க. தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா, லீவு கிடைக்காது. பொங்கலுக்கும் இருக்காது. பொங்கலுக்கு கிடைக்கும். அந்த டிசம்பரோட சேர்த்து அதுவும் அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆயிடும். ஸோ, அதனால வர முடியாது ஊருக்கு. அதனால எல்லா ஃபெஸ்டிவலுமே நம்மளுக்கு இங்க இருக்கிறது மாரி தான் இருக்கும். எல்லாமே நம்ம இங்க பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் குடுக்குறதுக்காக கார்த்திகை தீபம்னா இப்படிதான் விளக்கெல்லாம் ஏத்தி சாமி கும்பிடுவோம். பட்டாசெல்லாம் வெடிப்போம். ஆனா, இங்க நம்ம வெடிக்க முடியாது. ஸோ, இதான் கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லிக் குடுப்போம். தீபாவளின்னா இப்படிதான் தீபாவளி இருக்கும் அப்படின்னு சொல்லிக் குடுப்போம். பொங்கல்னா இப்படிதான் இருக்கும்னு அந்த மாரி சொல்லிக் குடுத்து தான் அவங்களுக்கு தெரிய வைக்கிறது. பிளஸ் டிவிலயும் பார்ப்பாங்க. இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி எங்களுக்கு இங்க இந்த மாரி தான் போகுது செலிப்ரேஷனு. நீங்க எப்படி கொண்டாடுனீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.